எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஜூலை 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2025 ஆண்டுக்கான அதாவது மாணவர்களுக்கான சிறந்த நகரங்கள் தரவரிசை பட்டியலில் எத்தனை இந்திய நகரங்கள் இடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 4 இந்திய நகரங்கள் இடம் பிடித்தது. அதில் எந்தெந்த நகரங்கள்னு பாருங்க. சென்னை, அதாவது படிப்பதற்கு உகந்த நகரங்களாக சென்னை, அதே மாதிரி தில்லி, அடுத்து பெங்களூரு, அடுத்தது மும்பை. இந்த 4 இந்திய நகரங்கள் தான் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. 2025 ஆண்டு மாணவர்களுக்கான சிறந்த நகரங்கள் தரவரிசை பட்டியலில் எத்தனை இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளது? 4 இந்திய நகரங்கள். அடுத்து 2025 ஆண்டு மாணவர்களுக்கான சிறந்த நகரங்கள் தரவரிசை பட்டியலில் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை தென்கொரியாவின் சியோல் நகரம். தென்கொரியாவை சேர்ந்த சியோல் நகரம் முதலிடம். அதே மாதிரி 2வது இடம் டோக்கியோ, ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ 2வது இடம். அதே மாதிரி தொடர்ந்து 6 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருந்த லண்டன் 3வது இடத்துக்கு பின்தங்கியுள்ளது. அதே மாதிரி 4வது இடத்துல முனிச், ஜெர்மனியின் தலைநகர் முனிச் 4வது இடம். 5வது இடம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன். இந்த 5 நகரங்கள் தான், அதாவது வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்காக உகந்த முதல் 5 நகரங்கள். முதலிடத்தில் சியோல், 2வது இடத்தில் டோக்கியோ, 3வது இடத்தில் லண்டன், 4வது இடத்தில் முனிச், 5வது இடத்தில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் தலைநகரம். இந்தியாவில் 4 நகரங்கள் பார்த்தோம். அது எத்தனாவது இடத்துல இந்த பட்டியலில் இருக்குது பாருங்கள். மும்பை 98வது இடம், டெல்லி 104வது இடம், பெங்களூரு 108வது இடம், சென்னை 128வது இடம். அடுத்தது, கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ, பசுபதி அசோக் கஜபதி ராஜு. பசுபதி அசோக் கஜபதி ராஜு. அடுத்து 4வது கேள்வி, ஹரியானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஹரியானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் பி, ஆசிம் குமார் கோஸ். ஆசிம் குமார் கோஸ். அடுத்து 5வது கேள்வி, பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுபான்சு சுக்லா. சுபான்சு சுக்லா இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்தியாவின் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 3 வீரர்கள் மற்றும் ஒரு வீராங்கனை டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர்.
அதாவது ஜூன் மாதம் வந்து விண்வெளிக்கு சென்றார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலமா சென்றாங்க. பாருங்க, அதை பற்றின முழு தகவல். விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் லட்சிய திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்களில் ஒருவர் தான் லக்னோவை சேர்ந்த குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா. இவர் வந்து அதாவது அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக இந்த ஆக்சியம் 4 ஸ்பேஸ் நிறுவனத்தின் அதாவது ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளிக்கு கடந்த வருடம் வந்து 2025 வருடம் தேர்வானார். இஸ்ரோ நாசா ஆதரவிலான இந்த திட்டத்தில் சுக்லாவுடன் ஆக்சியம் 4 திட்ட கமாண்டரும் நாசா முன்னாள் பெண் விஞ்ஞானியுமான பெக்கி விட்சன் இவங்க, அதே மாதிரி போலந்து வீரர், இவர் வந்து போலந்து வீரர் ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, அதே மாதிரி ஹங்கேரி வீரர் திபோர் கபு வந்து ஹங்கேரி ஆகிய 4 தான் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் பயணம் மேற்கொண்டனர். அதாவது மோசமான வானிலை, தொழில்நுட்ப கோளாறு, ராக்கெட் ஏவுதளத்தில் சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் கிட்டத்தட்ட 6 முறை இந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. பல்வேறு தடைகளுக்கு பிறகு அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திலிருந்து அதாவது ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் டிராகன் கிரேஸ் விண்கலத்தின் மூலிமா கிட்டத்தட்ட எப்போனா ஜூன் 25 புறப்பட்ட இவர்கள் கிட்டத்தட்ட 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு மறுநாள் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாதுகாப்பாக அடைந்தனர். இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 1984க்கு அப்புறமா ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு பயணித்த 2வது இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றார். அதே மாதிரி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை சுக்லா அவர்கள் பெற்றார். அதாவது மொத்த பயணம் வந்து 1.3 கோடி கிலோமீட்டர். அதே மாதிரி இஸ்ரோவின் 7 ஆய்வுகள் திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நீலப்பசும்பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழி உள்பட இஸ்ரோவால் அளிக்கப்பட்ட நுண் ஈர்ப்பு விசை சார்ந்த 7 முக்கிய ஆய்வுகளையும் சுக்லா வெற்றிகரமாக மேற்கொண்டார். விண்வெளியில் முளைவிட்ட பச்சை பயிறு, வெந்தய விதைகளை தன்னுடன் எடுத்து வந்துள்ளார். இந்த விதைகள் அடுத்த கட்டமாக பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றவர் சுபான்சு சுக்லா. அடுத்து இதை அப்போ பார்த்தோம். ஆக்சியம் 4 திட்ட வீரர்கள் விண்வெளியில் மொத்தம் எத்தனை கோடி கிலோமீட்டர் பயணித்தனர்? 1.3 கோடி கிலோமீட்டர். அடுத்து இந்தியாவில் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனத்தின் முதல் ஷோரூம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவில் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் நிறுவனத்தின் முதல் ஷோரூம் எங்கு திறக்கப்பட்டது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இந்தியாவின் முதல் டெஸ்லா விற்பனையாக திறப்பு விழாவில் கலந்து கொண்டவர் யார்னா மகாராஷ்டிர மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ். அதே மாதிரி இந்த டெஸ்லா நிறுவனத்தின் பிராந்திய இயக்குனர் இசபெல் ஃபான்
இசபெல் ஃபான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மும்பையில் திறக்கப்பட்ட டெஸ்லா கார் விற்பனையகத்துக்கு ஒய் ரக கார்கள் சீனாவில் உள்ள அந்த நிறுவனத்தின் தொழிற்சாலையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என தொழில் நிறுவன நிபுணர்கள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட சீனாவின் ஷாங்காயில் அமைந்துள்ள டெஸ்லா தொழிற்சாலை ஆண்டுக்கு சுமார் 23,000 கார்களை உற்பத்தி செய்யும் திறன் படைத்தது. இந்த கார்களோட விலை ரூபாய் 60 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 24,565 சதுரடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 35 லட்சம் வாடகைக்கு இந்த இடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கேள்வி. எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மிக வயதான மராத்தான் வீரர் பௌஜா சிங் சமீபத்தில் காலமானார்? பஞ்சாப். அதாவது உலகின் மிக வயதான மராத்தான் வீரர், அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு வயது 114. இவர் வந்து கார் மோதி பஞ்சாபில் காலமானார். தனது 89வது வயதில் மராத்தான் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கிய பௌஜா சிங் பல சாதனைகள் படைத்தார். பஞ்சாபில் பிறந்த இவர் 1993 லண்டனுக்கு குடிபெயர்ந்தார். தனது வெற்றிகரமான மராத்தான் பயணங்களை இந்தியாவிலேயே நிறைவு செய்த அவர் 3 ஆண்டுகளுக்கு முன் மீண்டும் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, எந்த நகர சாலைக்கு நடிகை சரோஜாதேவி பெயர் சூட்டப்பட உள்ளது? சமீபத்தில் நடிகை சரோஜாதேவி, அதாவது கன்னடத்து பைகிளி என்று அழைக்கப்படக்கூடிய நடிகை சரோஜாதேவி காலமானார். கர்நாடக மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூரில் உள்ள சாலைக்கு நடிகை சரோஜாதேவியின் பெயர் சூட்டப்படும் என தெரிவித்துள்ளார். அடுத்து, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முதல் முறையாக எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முதல் முறையாக எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? இது வந்து சிதம்பரத்தில் 15 ஜூலை 2025 அதான் இந்த திட்டத்தை பற்றி சொல்கிறேன் பார்த்துங்க. மக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார். அதாவது 15 ஜூலை 2025 இந்த திட்ட முகாமில், அதாவது காதொலி கருவி வேண்டி விண்ணப்பித்த சபரீஸ் என்ற மாற்றுத்திறனாளி பயனாளிக்கு 1 மணி நேரத்திற்குள் காதொலி கருவியையும் மருத்துவ காப்பீட்டு அட்டை வேண்டி விண்ணப்பித்த செந்தமிழ் செல்வி பயனாளிக்கு முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு அட்டையையும், அதே மாதிரி மின்சார இணைப்பு பெயர் மாற்றம் வேண்டி விண்ணப்பித்த, அதாவது பெருமாள், இந்த பேரெல்லாம் அடிக்கடி கேள்விகள்லாம் ஞாபகம் வச்சுக்கு. இது வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது. அவர்களுக்கு உண்டான தேவைகளை, அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அதாவது சபரீஸ்க்கு காதொலி கருவி, அதே மாதிரி செந்தமிழ் செல்விக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை,
அதே மாதிரி பெருமாளுக்கு மின்னிணைப்பு பெயர் மாற்றம் வேண்டி இதை மூன்றையும் அவர்களுக்கு வழங்கினார். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட அதாவது ஜூலை 15 இப்போ ஜூலை 15 தொடங்கி நவம்பர் மாதம் வரை 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். லால்புரத்தில் கட்டப்பட்ட ஐயா எல் இளைய பெருமாள் அவர்களின் திருவுருவச் சிலையுடன் கூடிய நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஜூலை 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.